விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கர்ணாவூர் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிடங்கல் ஏரி நிரம்பி ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. திண்டிவனத்திலிருந்து செல்லும் பிரதான சாலையில் உள்ள தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்து உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கர்ணாவூர் அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் திண்டிவனத்தில் இருந்து அருகே உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பியது. இந்த கிடங்கல் ஏரியிலிருந்து உபரி நீர் காலியாக வெறும் ஓடைகளில் கர்ணாவூர் ஓடை என்ற பகுதியில் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இந்த கர்ணாவூர் கிராமத்தில் சுமார் 100கணக்கான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்திற்கு திண்டிவனத்தில் இருந்து செல்லும் பிரதான சாலையாக அமைந்துள்ள கர்ணாபுரம் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதாக கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த தரைப்பாலத்தின் வழியாக செல்லக்கூடிய தென்பாசார், ஜக்கம்பேட்டை, கன்னிகாபுரம், கோணிப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த வழியை பயன்படுத்த முடியாமல் தற்போது அவதி அடைந்து வருகின்றனர். அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம் மீது ஆபத்தான பயணத்தையும் பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் அந்த பகுதியில் தரைப்பாலத்தை சீர் செய்ய வேண்டும். அதுவரை அந்த பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்று இந்த மக்கள் ஆபத்தான பயணம் செய்வதை தவிர்க்க அவர்களுக்கு அங்கு எச்சரிக்கை பலகை வைத்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.